மீறி மீறி வந்து பிரச்சனையை பயங்கரமாக கிளப்பி விடாதீங்க. அவங்க ஆதங்கத்தில் ஒரு வேளை கோபத்தில் வந்து இந்தமாரி வெளியே வந்து பேசலாம். கோபத்து சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ அந்த பொண்ணை காப்பாற்ற போகிறீங்களா சாவடிக்க போகிறீங்களா சொல்லுங்கள். நச்சுன்னு நறுக்குன்னு சொல்ல போனால் அவங்க ரெண்டு பேத்துக்கும் மனப்பொருத்தம் இல்லை. மக்களே நான் இன்றைக்கி ஒரு கோசியை பேசலான்னு இருக்கேன். நம்ம சவுத் இந்தியா தான், சவுத் இந்தியாவும் நம்ம கேரளாவும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களாம் கேட்கலாம், நீ என்ன பெரிய ஞானியா பயங்கரமாக பஞ்சு டைலாக் போடுறேன். நான் வந்து கண்ணாடி முன்னுக்கு பேசுகிற மாதிரி புது கருத்தை வச்சுட்டு போய்கிட்டே இருக்கேன். சில பேர்த்துக்கு வந்து நியாயப்பட்டால் எடுத்துக்குங்க. உங்கள் லைஃப்பில் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா நார்மலி பிரச்சனை வந்தால் நீங்கள் ரெண்டு தரமும் பார்க்கணும். இந்த சைடு என்ன பிரச்சனை, அந்த சைடு என்ன பிரச்சனைன்னு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வைப்போம். அதனால் இன்றைக்கி ஒரு கோசியை வைக்கிறேன். என்னத்தை பற்றி பேச போகிறோம்னா, நம்மன்னு வரவங்களையும் சேர்த்து கொத்துக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து டூருஃப் விக்ரம் அவங்க பையனை பற்றியும் நம்ம அனுபமா அவங்கள பற்றியும் பேச போகிறோம். இதில் வந்து எனக்கு 2-3 ஆக்டர் வந்து பிடிக்கும். அந்த லேடி ஆக்டர் வந்து இப்போ சிம்ரன்னா வந்து அப்போ சின்ன வயசாக இருக்கும் வந்து சிம்ரன் மொத படம் துல்லாத மனம் துள்ளுவோம் அதில் நடித்தாங்களே. அவங்க நடித்ததை பார்த்து தான் நான் இழைக்கணும்னு ஆரம்பித்தேன். அவங்க போட்டிருந்த ஜீன்ஸு என்னோட ரோல் மாடலாக இருந்தாங்க சிம்ரன். நயன்தாரா வந்து அவங்க அவுட்ஃபிட் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த வெளியிலலாம் போட்டு போகிறாங்களா சூப்பராக இருக்கும், அது பிடிக்கும். இந்த அனுபமாவோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கேர்லி ஹேர். இன்னொன்று வந்து நித்யா மேனன், அவங்க பாருங்கள் சைஸாக இருந்தாலும் வேறு லெவல். அவங்க வந்து சரியான அழகாக இருப்பாங்க. அவங்க லுக்கு பார்த்துருக்கீங்களா, சைஸு எதுவுமே இல்லை, நேச்சுரல் அழகு. அவங்களோட ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் எனக்கு அந்த கேர்லிங் ஹேர் வந்து ரொம்ப பிடிக்கும். முடிதான் வளர மாட்டேது. ஏற்கனவே அந்தமாரி இந்த நித்யா மேனன் பார்த்து தான் நான் நித்யா மேனன் இந்த அனுபவமெல்லாம் பார்த்து தான் நான் கேர்லிங் ஹேர் செஞ்சேன். இருந்த முடியும் போயிருச்சு. அது ஒரு ஏக்கமாகவே இருக்குது. என்னோடய முடி பாவமாக தான் இருக்குது. நம்ம கதைக்கு வருவோம். நான் இல்லைன்னா இழுத்துக்கிட்டு போயிடுவேன். இதில் வந்து இந்த டூருஃப் விக்ரம் சொல்கிறாங்க, அவங்க சொன்னாங்களா இவர் ரொம்ப சில நேரம் பார்த்தா அந்நியனா மாறிடுறாரு, இப்படி மாறிடுறாரு அப்படின்னு. ரெண்டு பேத்துக்கு சின்ன வயசு தான். இப்போ தான் லைஃப் இப்போ தான் அவங்க வந்து அவங்க ஃபீல்டில் இறங்கியிருக்காங்க. அவங்க ஒரு ஹீரோயினியாக இவர் வந்து ஹீரோவாக இறங்கியிருக்காரு. இதில் என்னோட பொது கருத்து நான் என்ன வைக்கணும்னா வந்து டூருஃப் விக்ரம் என்னை வந்து அம்மா வேணாம், சித்தியும் வேணாம், அக்காவாக எடுத்துக்குங்க. ஒரு அக்காவாக இருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து இப்போ தான் ஹீரோவாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு பேர் கெட்டு போனாலே உங்களை வந்து ஹீரோவாக இருந்தால் கூட யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. லைஃப் ரொம்ப மோசமாயிடும். இன்னொன்று வந்து இதுக்கு மேலே சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. எதையும் வெளியே காட்டாதீங்க. நம்ம பர்சனல் எப்படா வெளியே வரும்னு வச்சு கிழிச்சி சேனல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா பக்கத்துலேயே உட்காந்து பேசுகிற மாரி பேசுகிறாங்க. இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அவங்க சொன்னதை வச்சு பார்த்த வரைக்கும் நீங்கள் ஒரு சூப்பரான பையன். ஏன்னா உங்களோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்க்குறீங்க, அது நல்ல பழக்கம். இன்னொன்று வந்து அது வந்து அவங்கக்கிட்ட இல்லை. நீங்கள் ஏன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் மீறி அவங்கக்கிட்ட போனீங்களா இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் இழந்துருவீங்க. என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கான தேடல் வந்து பின்னாடி வரும். நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகுங்க, ஒரு ஹீரோவாக செட்டில் ஆகுங்க, தானாக வர வேண்டியது உங்களை தேடி வரும். ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் வந்து நீங்கள் மீறி திருப்பி அந்த வாழ்க்கையை தேடி போனீங்களா உங்களுக்கு வாழ்க்கை அழிஞ்சிரும். இப்போ தான் லைஃப்பை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களோட பேஷன், உங்களோட அந்த கெரியர் இருக்குல்ல, அதில் நீங்கள் செட்டில் ஆகுங்க. செட்டில் ஆனீங்களா வர வேண்டியதெல்லாம் உங்களை தேடி வரும். இன்னொன்று வந்து உங்களோட எதிர்பார்ப்பு நீங்கள் வைக்கிறது அவங்கக்கிட்ட இல்லாதனால தான் உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப வருது. ஏன்னா தாலி கட்டுற வரைக்கும் இன்னார் தான் நம்மளோட சொந்தன்னு நம்ம சொல்ல முடியாது. தாலி கட்டி பிரிஞ்சவங்களும் இருக்காங்க. அதனால் உங்களோட தேடல் வந்து கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அந்த யூனிவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கொண்டு வரும். சில இது வந்து ஒத்து வரலன்னா விட்டுருங்க, கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் அட்வைஸ் கேட்டு விட்டுருங்க. அந்த சோசியல் மீடியாவில் இதுமாரி கொஞ்சம் இதாக இருந்துட்டு பைசல்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்தீங்க. அதுமாரி அடுத்த படத்தில் வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் உங்களை பார்க்குறதுக்கு. சோசியல் மீடியாவில் வெத்தலை போட்டு மெல்றீங்க வந்து பயங்கரமாக மென்னுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும். இதுக்கு மேலே வெளியே எதையும் கொண்டு வராதிங்க. இன்னொன்று வந்து நீங்கள் சூப்பராக வெளியே வாங்க, நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வெளியே வாங்க. வந்துட்டு நீங்கள் ஹீரோவாக வந்துட்டு நீங்கள் யாருன்னு உலகத்துக்கு காட்டுங்க. வர வேண்டியது உங்களை தானாக தேடி வரும். ஒரு வேளை அவங்க தான் உங்களோட ஜோடினா அவங்களே தேடி வருவாங்க. இன்னொன்று வந்து உங்களோட எதிர்பார்ப்பாங்க இல்லையோன்னு தோணுது. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது நியாயமா இல்லையான்னு தெரியும். எனக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் ஒத்து போகாத, அது ரொம்ப பிரச்சனை வரும். மூடிக்கேற்ற ஜக்கு வேணும்னுவாங்க, ஜாடிக்கேற்ற மூடின்னுவாங்களே, அது கரெக்டாக இருந்தால் தான் ஃபிக்ஸ் ஆகும். இல்லைன்னா வந்து பூட்ட முடியாது, எடுக்கவும் முடியாது, சிக்கலாகவே இருக்கும். இன்னொன்று நீங்கள் யோசிங்க, அவங்க அனுபவமாக்கு வந்து லைஃப்பில் வந்து அவங்களோட மோட்டிவ் வந்து வேறு இருக்கும். பயங்கரமான ஹீரோயினாக வரணும், அவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ணுற வேண்டியது யாராலும் இருக்கும். உங்களோட இதுக்காக உங்களோட ரைட்ஸ் இல்லை உங்களோட குடும்பத்துக்காக நீங்கள் அவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட ரொம்ப வைக்கிறது தப்பு. அப்போ அவங்க எதுக்கு பிறந்தாங்கன்றதே வந்து அவங்க இழந்தாகணும். அவங்களுக்காக பிறந்தாங்க, அவங்க சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கணும்னா விட்டுருங்க. அவங்க வந்து உங்கள் கூட அவங்க வந்து உங்கள் கூட ஒத்து வரலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள விட்டுருங்களா, அவங்க உங்களுக்கானங்க இல்லை. இன்னொன்று வந்து நம்ம ஒருத்திங்க நம்ம கூட வந்து அவங்களோட சந்தோஷம் ஆசைப்பத்தெல்லாம் புதைச்சிட்டு தான் வரணும்னு இல்லையே.
உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற ஆள் வந்து ஏராளம் பேர் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து அந்த ஆக்டிங் வழி இல்லாமல் வந்திருப்பாங்க. ஹீரோயினாலாம் அவங்களாம் வந்து லைஃப்பில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப பேர் இருக்காங்க தெரியுமா. அந்தமாரி பசங்க பிள்ளைங்களை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிடலாம். ஏன்னா எதிர்பார்ப்பு நம்ம வைக்கிறது வந்து ஒத்து வரும். நம்ம யோசிச்சு பாருங்கள், இப்போ அவங்க வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணாச்சு, நீ இந்த உனக்கு இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, நீ எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு என் கூட வான்னு சொன்னால் நம்மளால போக முடியுமா? நம்ம இந்த உலகத்தில் போகிறது வந்து நம்ம ஆசையை நிறைவேற்றுறதுக்கு. அதே மாதிரி தான் அவங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் போடுற அந்த கட்டுப்பாடு, அந்த ரூல்ஸ் வந்து அவங்களால ஒத்து வரலன்னா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க, வந்து அவங்க நம்மளுக்காக அடிமையாக ஆகணும்னு அவசியம் எல்லாம் ஒத்து வரணும்னு நீங்கள் விட்டுருங்க. அவங்களோட தேடல் வந்து அவங்க தேடிட்டு போட்டும். ரொம்ப பேர் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுருக்கிற மாதிரி ரொம்ப பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்களை தேடி வருவாங்க. அதனால் நம்ம கண்ட்ரோலுக்கு மற்றவங்களை கொண்டு வர பார்க்காதீங்க. பாவம் அவங்களுக்காக பிறந்திருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க. வரணுன்னா தானாக வருவாங்க. நான் உங்கள்ட்ட என்ன சொல்கிறதுன்னா, இதுக்கு மேலே உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தேடி ஓடுங்க. நீங்கள் சூப்பராக வந்துட்டீங்க, இதுக்கு மேலே ஹெல்த்தியாக வேறு லெவலில் வாங்க. பயங்கரமான ஆக்டர் நீங்கள், ரொம்ப அழகாக நீங்கள் வேறு ஒரு அக்காவாக நினச்சிக்கிங்களேன். இன்னொன்று அந்த சோசியல் மீடியாவில் கூப்பிட்டு பேசுகிறீங்களா வந்து உங்கள் பிரச்சனை தீக்க வரல, அதனால் கெட்டிக்காரத்தனமாக பொழைச்சிக்கிங்க. இன்னும் ரொம்ப ஆக்டர்லாம் ரொம்ப பேர் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க, ரொம்ப பேர் அந்த ஆக்டர்லாம். இன்னொரு சிங்கர் வந்து ரொம்ப பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை, மேபி அவங்க வந்து அந்த வட்டாரத்தில் இருந்திருக்கலாம். அவங்க அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கன்னா அவங்களும் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். ஏன் இப்படி இவ்வளோ தூரமாக ஓப்பனாக பேசுகிறாங்கன்னா அவங்கள வந்து பைத்தியன்ட்டாங்களாம். கடைசியாக நம்மளை வந்து பைத்தியன்னு சொன்னதுனால தான் அவங்க இன்னமும் எல்லாத்தையும் வெளியே கொட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஆதங்கத்தெல்லாம். நம்ம ரொம்ப ஃபேமஸாக இருந்தால், செலிப்ரிட்டியாக இருந்தாலே உயிர் காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்குது. எவ்வளோ பேர் அந்த சூசைடு எல்லாமே நம்மளை வந்து மென்டலி ரொம்ப டார்ச்சர். அந்த சோசியல் மீடியா அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு வார்த்தை விட்டாலும் பார்த்து விடணும். நீங்கள் அடுத்த வாழ்க்கைக்கு வரணும், வெளியே வந்துட்டீங்க, சூப்பராக வாங்க. இதுக்கு மேலே இந்த யாரும் இன்டர்வியூலாம் பண்ணால் போய் கொடுத்துடாதீங்க. அது வந்து உங்களை காப்பாற்றுக்கு வரல, உங்களை பயங்கரமாக வச்சு செய்கிறதுக்கு தான் வராங்க. அதனால் தப்பிச்சிக்கிங்க. இதுக்கு மேலே ஃப்ரெண்டாக இருந்துட்டு நீங்கள் உங்கள் கேரியரில் வந்து எல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு நீங்கள் வைங்க. அவரும் அதேமாரி செய்யட்டும். நீங்கள் கெட்டவங்களும் கிடையாது, அவரும் கெட்டவர் கிடையாது. அவரோட எதிர்பார்ப்பு வந்து உங்களால் கொடுக்க முடியல, உங்களோட எதிர்பார்ப்பு வந்து அவரால் கொடுக்க முடியல. உங்களுக்கான தேடல் வந்து வேறு இடத்துல இருக்குது, அவருக்கான தேடல் வந்து வேறு இடத்துல இருக்குது. 2 பேர் சேர்ந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, மனப்பொருத்தம் இல்லை. அதனால் விட்டுருங்க. இதுக்கு மேலே அவர் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு வந்தாலும் திருப்பி வந்தாலும் வந்து ஐயா நீங்கள் திருப்பி அவங்கள்ட்ட போகாதீங்க. ஏன்னா ஒத்து வராதுன்னா வராது. அதை வந்து இது நம்மளுக்கான அது தேடல் இல்லைன்னு ஒதுங்கிட்டிங்களா நல்லா வந்துடலாம். மீடியாவில் இருக்கீங்களா, எல்லாமே பார்க்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. அவங்க நீங்கள் பேசுகிற மணிக்கு பக்கத்து வீட்லேயே இல்லை பக்கத்துலேயே உட்காந்து பார்த்த மாரியே பேசுகிறீங்க. ஆனால் பேசுகிற மணிக்கு யோசிக்க, நம்ம வீட்டில் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே இருக்குது, நம்ம ஹெல்ப் பண்ணலாமே. ஹெல்த்தியாக பேசினாலும் நம்மளுக்கு கண்டென்ட் கிடைக்கும் தானே. ஹெல்த்தியாக பேசுங்க. ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னு வைங்க. இதெல்லாம் சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுனா அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து அவர்கிட்ட இல்லை, அவரோட எதிர்பார்ப்பு வந்து அவங்கள்ட்ட இல்லை, ஒத்து வரல, அவ்வளோதான். ஸோ 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா, முடிஞ்சு அந்த வலி இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு பொறுத்துருங்க ஐயா. பொறுத்து இருந்துட்டு உங்களோட கேரியர் நீங்கள் டைவெர்ட் பண்ணி விடுங்க. உங்கள் லைஃப் வந்து டைவெர்ட் பண்ணி விட்டால் தான் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியும். அனுபவமாக நீங்களும் அப்படி தான். அதனால் நீங்களும் ஒரு சூப்பரான ஆள், பயங்கரமாக நடிக்கிறீங்க. இவரும் வந்து ஒரு சூப்பரான ஆள், பைசன்லாம் சூப்பராக நடிச்சிட்டிங்க. 2 பேரும் இன்னும் கண்டினியூ மேலே வாங்க. பாவப்பட்ட ஜென்மம் தான், இதில் கரெக்டாக தப்பிச்சு வந்துடுங்க. இதில் வேலை சோசியல் மீடியாவில் இருக்கீங்க, செலிப்ரிட்டியாக இருக்கீங்க, உங்களெல்லாம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. நல்லா வாங்க மக்களே. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு போகிற காலத்தை பார்த்தா கொண்டு போய் என்னை மியூசியமில் வைக்க போகிறாங்கன்னா, அந்த மியூசியமில் வைக்கிற காலத்தில் தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது பாருங்கள். ஸோ அதனால் இந்த பிரச்சனை வரமாதி ஆளுங்க கண்டென்ட் தரதுக்காக மீறி வந்து பிரச்சனையை பயங்கரமாக கிளப்பி விடாதீங்க. அவங்க ஆதங்கத்தில் ஒரு வேளை கோபத்தில் வந்து இந்தமாரி வெளியே வந்து பேசலாம். அதோட வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அவங்க பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அடுத்த மூவ் அவங்க 2 பேத்தையும் நம்ம காப்பாற்றணுன்னா வந்து 2 பேத்தையும் வந்து மோட்டிவேட் பண்ணி அனுப்பி விடுங்க. அவங்க நம்ம வீட்டு பையனாக நினைங்க அவரை, அந்த டூரூஃப் விற்கிறவன். இவங்களை வந்து நம்ம வீட்டு பொண்ணாக நினைங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணுங்கள். ஏன்னா இப்போல்லாம் ஆதங்கத்தில் கோவத்தில் இவங்க மீறி எவ்வளோ அவங்கள வச்சு நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்களோ அவ்வளோ அவங்கள கோவப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். கோபப்படுத்தி சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கெடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சைடு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, லைஃபு போச்சு தெரியுமா. நீங்கள் அப்போ அந்த பொண்ணை காப்பாற்ற போகிறீங்களா, சாவடிக்க போகிறீங்களா சொல்லுங்கள். நம்ம தான் அவங்கள காப்பாற்றணும். நச்சுன்னு நறுக்குன்னு சொல்ல போனால் அவங்க 2 பேத்துக்கும் மனப்பொருத்தம் இல்லை. ஏன்னா அவர் எதிர்பார்ப்பு வந்து அவங்கள்ட்ட வைக்கிறாரு, அவங்களால கொடுக்க முடியல. அப்புறம் இன்னொன்று அவங்களுக்கு ட்ரீம் இருக்குது. அப்புறம் அவங்களுக்காக தானே பிறந்திருக்காங்க. அவங்க லட்சியத்தை அவங்க வந்து அடையணுன்னா வந்து இந்த தடுங்கள்லாம் அவங்க ஒதுக்கி தான் ஆகணும். இன்னொன்று ஐயா, உங்களோட ட்ரீம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த பொண்ணோட ட்ரீம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ முக்கியம். அதனால் அவங்களுக்கு வந்து உங்களோட எதிர்பார்ப்பை அவங்களால கொடுக்க முடியல. அவங்களோட ட்ராக் வந்து வேறு, உங்கள் ட்ராக் வேறு, அவ்வளோதான். சிம்பிள், அவ்வளோதான். 2 பேர் ட்ராக்கும் வந்து வேறு, மன பொருத்தம் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் ரொம்ப நல்ல பையன், அது நல்ல பொண்ணு.
யாரையும் வந்து தப்பாக ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்கவுங்க அவங்களுக்காக பிறந்திருக்காங்க. ஏன் அவங்க ஆசைப்பாசத்துக்காக அவரை விட்டுட்டு விளக்கக்கூடாது? அவர் ஏன் அவங்க மேலே ஆசை அவங்க வந்து எதிர்பார்ப்பு வைக்க அவர் எதிர்பார்ப்பு வச்சதெல்லாம் நியாயம் தான். ஆனால் அது அவங்களால கொடுக்க முடியல, அதுதான் பிரச்சனை. ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு வந்து மேபி அது உங்களோட எதிர்பார்ப்பு ஏற்ற மாரி பொண்ணு கண்டிப்பாக வரும். அதேமாரி இவங்களுக்கு எதிர்பார்த்த பையன் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அவங்களுக்கு வரும். அவ்வளோதான், சிம்பிள், வேறு ஒன்றுமே கிடையாது. மக்களே, ஊர் மக்களே, எனக்கு நான் பேசுகிறது நியாயம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த பக்கெட்டு ரொம்ப ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு. ஆனால் என்னோட வீடியோ ரொம்ப பேர் பார்க்குறது வந்து நம்ம இந்தியாவிலேருந்தும் ஸ்ரீலங்கா ஆளுங்க தான். நான் சொல்கிறதுல நியாயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கிட்டு கொஞ்சம் தட்டி அனுப்பி விட்டிங்களா மேபி ரொம்ப பேத்துக்கு இந்த விஷயம் போச்சுன்னா மேபி அதை ஃபாலோ பண்ணலாமே. ஆமாம் தானே, ஃபாலோ பண்ணலாம். நம்ம என்னென்னமோ செய்கிறோம், இதை நீங்கள் அனுப்பி விட்டீங்களா மேபி அவங்கள நம்ம காப்பாற்றலாம். அந்தமாரி பிரச்சனை இல்லைங்களா? ஏன் நம்ம காப்பாற்றக்கூடாது சொல்லுங்கள்? காப்பாற்றலாம் தானே. அதனால் தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் அவ்வளோ வீடியோ செய்கிறேன், எல்லாமே தூங்குது, எப்போ தான் வெளியே வரும்னு நினைக்கிறேன். நான் தூங்க போன பிறகு தான் என் வீடியோலாம் வெளியே வரும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்களேன், நல்லது நடக்குமா. இன்னொன்று வந்து அது ஷேர் பண்ணி நம்ம வீட்டில் அந்தமாரி நடந்தால் நம்ம எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம் தானே. ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ லைஃப் வந்து ரொம்ப ஆபத்து, பயங்கரமாக ஓட்டுங்க. வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு சொல்லி எப்போ பார்த்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்.